வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது வெண்டைக்காய் புளி. இது வந்து சுட சுட சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு மாதிரி இல்லாமல் இதை திக்காக கிரேவியாக செஞ்சிடணும். இப்போ நம்ம அதை தொட்டுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம பருப்பு குழம்பு, கூட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். இதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான மணத்தோடைய டேஸ்ட்டோடையும் வரும். வாங்க வெண்டைக்காய் புளியை எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்பு தொக்கு மாதிரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ அதில் 2 வெந்தயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, பெருங்காயம், வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயை வந்து எப்போவுமே நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு டவலுக்கு இது வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அருங்க. அப்போ தான் கொஞ்சம் வளவளப்பு கம்மியாக இருக்கும். அறுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour சும்மா வச்சுருந்துட்டு அப்புறம் போட்டிங்கன்னா வளவளப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காயை வந்து எப்போவுமே நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 minutes மேலே வதங்கட்டும். அந்த வளவளப்பு இப்படி நம்ம கிளறும் போதே தெரியும் கம்மியாக இருக்கிறது. அந்தளவுக்கு வதங்கிடணும். பாருங்கள், நம்ம முதல்ல கிளறும் போது இருந்த வளவளப்பு இப்போ இல்லை பாருங்கள், அது போயிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் மிளகாய் பொடி. இது வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். இப்போ உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வெண்டைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 to 7 minutes வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு இப்போ 7 minutes ஆயிடுச்சு. திறந்துக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னொரு 2-3 minutes சிம்மில் வைக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் 3 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்படி நசுக்கி பாருங்கள். இப்படி இது பிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லை வேகலைன்னு இன்னொரு 2 minutes நீங்கள் விட்டுக்கோங்க சிம்மில். இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே புளி செஞ்சோம்னா இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சோம்னா வெல்லம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது தேங்காய், திருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி லைட்டாக எடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து பருப்புக்கு தொட்டுக்கிறதுக்கு, சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்ட்டு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட வெண்டைக்காய் புளி தொக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.